இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, இதனால இன்லர் யூஸ் பண்றாங்க, பப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி ஆகுறதில்ல. ஒரு சிலருக்கு பார்த்தா ரன்னிங் ஹவுஸ் தண்ணியா மூக்குள் ஒலிக்கிட்டே இருக்கு. ஒரு சிலருக்கு நடக்க முடியல, மூச்சு வரல சிரமமா இருக்குது. இப்படி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில்லுன்னு தண்ணி பட்டா ஆகுறதில்ல, சில்லுன்னு பொருள் சாப்பிட்டா ஆகுறதில்ல, பனிக்காலம், மழை காலம், குளிர்காலம் எதுவுமே ஆகாது அவங்களுக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்து மிக அற்புதமா வேலை செஞ்சு நிறைய பேரை நீங்க வீடியோல சொல்லி போட்டிருக்கோம். இந்த மருந்து இன்னொரு முறை மக்கள்கிட்ட எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்களேன். முதல்ல நம்ம மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எதனால் இந்த ப்ராப்ளம்ஸ், அந்த சளி, இருமல், ஆஸ்துமா, வீசிங் எதனால் வந்ததுங்கிறத அதை கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா போன வாரம் நம்மக்கிட்ட ஒரு நண்பர் வந்தார், ரெக்கமெண்டேஷன் வந்தார். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, பின்னாடி வீட்டில், வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் 4 கால் ஜீவனை வளர்த்துருக்காங்க, பெட் அனிமல்ஸ், வீட்டில் செல்லப்பிராணி. அந்த வாடை பட்டு அந்த ஸ்மெல்லு, அந்த முடி ஏதாவது போச்சா என்னன்னு தெரியல. குழந்தை 13 வயசு பையன் ரொம்ப மேஜர் இஷ்யூ ஆகிட்டு கடைசியாக இதனால தான் சொல்லிட்டு அவங்க வீடே காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா டிபி அளவுக்கு அட்டாக் ஆயிடுச்சு. ரொம்ப மூச்சு விட முடியாம பஃப் எல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இது எதனாலன்னு கண்டுபிடிக்கும் போத செல்லப்பிராணி வளர்க்குறது ஒரு பிரச்சனையாயிட்டு அது அந்த தம்பிக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வேற வீடு மாத்திட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ஓரளவு நார்மல். இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அப்போதான் தெரிய வந்தது, கால்நடை வளர்க்குறதுல, செல்லப்பிராணிகளை வளர்க்குறதுலையும் ரொம்ப நம்ம கவனத்தோட இருக்கணும். நான் லங் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு தொற்று ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏற்படுதுங்கிறது அது தெரிஞ்சது. புறா வளர்ப்பாங்க, நிறைய பறவைகள்லாம் வளர்ப்பாங்க, நாய், பூனை, அது இதுன்னு வளர்த்துட்டு இருப்பாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தள்ளி அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி பண்ணிட்டு நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும். வளர்க்க வேணாம்னு சொல்லலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணுறதுங்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஆனால் கண் கூட பார்க்குறோம், நிறைய கேசஸ் அந்த மாதிரி வராங்க. அவங்க சேஃப்டி பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா மருந்துகளை எடுத்துக்கங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக சரியாகும். அதனால் முதல்ல எதனால் வந்ததுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா ஓகே, சக்சஸ் ஆகும். இப்ப இந்த மருந்து எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்க. இது தினமும் இரவு உறங்கும் முன், நம்ம தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு மூக்குல ஒரு சொட்டு விடணும், நசியம். இது காலை இரவு உணவுக்கு முன்னாடி தேன்ல குழைச்சி எடுத்துக்கலாம். 1 கிராம் அளவு, 1/4 ஸ்பூன் அளவு தேன்ல குழைச்சி எடுத்துக்கலாம். இது ஆமாங்கய்யா. இது அது நைட்டு இரவு தூங்க போகும்போது ஒரு சொட்டு மூக்குல நல்லா முதுகு தலகாணி வச்சுட்டு நல்லா அண்ணாந்து படுத்துட்டு தொண்டையில இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஒரு 30 செகண்ட்ஸ். ஒரு சொட்டு விட்டா தொண்டையில இறங்க மாட்டேன்னு சொல்றாங்க. 2 சொட்டு விடலாம். 2 சொட்டு விடலாம், அதுக்கு மேல வேண்டாம். 2 சொட்டுக்கு மேல முயற்சி பண்ண வேண்டாம். இதோட இன்னொரு பயன் என்ன அப்படின்னா, டான்சில்ஸ் கட்டி இருக்கு, உள்ள ஒரு மாதிரி திரவம் சுரக்குது, ரொம்ப துர்வாடை வருது, அப்புறம் கல்லு விழுது, கல் இருக்கும். ஆமா, அதுக்கு இது அருமருந்து. இது அது எப்படி சொன்னோம், டான்சில் உள்ளவங்களுக்கு இது கல் இருக்கு, இல்லைனாக்கா அந்த இடத்துல டான்சில் ஒரு துர்நாற்றம் வருது. ஆமா, வீக்கம் வரும் உள்ளுக்குள்ளே, அவங்க இருக்கும். அவங்களுக்கு எப்படி, இது நம்ம குச்சியில பஞ்சை சுத்திக்கிட்டு பட்ஸ் மாதிரி அதை இந்த டிராப்ஸ் நனைச்சிக்கணும். நல்லா நனைச்சிட்டு வாயை நல்லா திறக்க சொல்லிட்டு 2 பக்கமும் தடவி விட்டா போதும். தினமும் இரவு ஒரு வேளை உள்ளுக்கு தடவி விட்டா போதும். அதாவது உணவுக்கும் உறக்கத்துக்கும் 2.5 மணி நேரம் இடைவெளி வேணும். நிறைய வீடியோல சொல்லிட்டோம், காணொலியில. அப்போ அந்த 2.5 மணி நேரம் உணவு உண்ட பிறகு 2.5 மணி நேரம் கழிச்சு இதை எடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஓக்கலிப்பாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஆமா, அதனால உணவு சாப்பிட்ட பிறகு 2.5 மணி நேரம் கழிச்சு தூங்க போகும்போது இதை உள்ளுக்கு அந்த டான்சில்ஸ் இருக்கிற இடத்துல தடவி விடுங்க. இது தொடு மருந்துன்னு சொல்லுவோம். அப்புறம் இது த்ரோட் கேன்சர் இருக்கவங்க அவங்க கூட இதை நசியமா யூஸ் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் சரி பண்ணலாம். சாப்பிட முடியாம, முழுங்க முடியாம எக்ஸசிவ் growth இருக்கும், அவங்கெல்லாம் இது நசியமா விடும்போது உள்ள இறங்கிச்சுன்னா அதை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அங்க இருக்கிற தொற்றுகளை அழிச்சிரும், கிருமிகளை அழிச்சிரும். ஆமா, என்ன இருக்குல்லே. ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு பார்த்துருக்கீங்க. நிச்சயமா ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, இல்லர், பப்பீஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. டான்சில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.